வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் வாடாமல்லி. இன்றைக்கு நான் பதிவிட போற இந்த ஒரு விஷயம் குறிப்பாக ஆண்களுக்கு. பெண்களுக்கும் உண்டு. அடுத்த பதிவு பெண்களுக்கு. இது ஆண்களுக்கு. கல்யாணமான ஆண்களுக்கு முக்கியமா சொல்றேன். ஆண்கள் நிறைய உழைக்கிறாங்க. அவங்க உழைக்கிறது, அவங்க பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ், அவங்க எடுக்கக்கூடிய பல கஷ்டங்கள், உடல் கஷ்டம், மன கஷ்டம் எதுவுமே அவ்வளோ வெளியில வர்றது கிடையாது. பெண்களது எல்லாமே வெளியில வரும். 10 மாதம் சுமந்து பெற்றாள், அவ இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்றா அப்படின்லாம் வரும். ரொம்ப சந்தோஷம், உண்மையும் கூட. ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 2025ல நிறைய கேசஸ் நான் கேள்விப்பட்டு, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், எதையுமே நான் அனலைஸ் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு ஒரு சின்ன ரிசர்ச் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். இதில் எப்படி இருக்கு இன்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் அவங்களுக்கு வேலையில் நிறைய பளு இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃபு கிட்ட அவங்களால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு இன்னைக்கு நிறைய பேரால மெயின்டைன் பண்ண முடியல. நல்ல ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கு மெயின்டைன் பண்றது பார்த்தீங்கன்னா 10ல் 5 பேர் தான். மீதி 5 பேருடைய லைஃப் எப்படி போகுதுன்னா மிஷின் லைஃபா போகுது. எழுந்துக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஆஃபீஸ்க்கு போறாங்க, திரும்ப வராங்க, படுக்கிறாங்க, தூங்குறாங்க, பண்றாங்க. இப்படிதான் போகுது. சிலர் ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்கும் டைம் இருக்கிறது இல்லை. சிலர் ஒய்ஃபை கண்டுக்கிறதே இல்லை. அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. இதுல பேசாமையே இருக்கிறது இந்த 5 பேர்ல அவங்களது எல்லாமும் உண்டு. ஒய்ஃபு கிட்ட ரொம்ப பேசுறது கிடையாது. ஒய்ஃபோட அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சப்போஸ் அவங்க ஹோம் மேக்கரா இருந்தாங்கன்னா இன்னுமே கஷ்டம். அவங்களும் ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிடும். ஆனா அவங்களுமே வீட்டில் இருக்கிறவங்களா இருக்காங்கன்னும் பொழுது ஹஸ்பண்ட் எப்போ நம்ம கிட்ட வருவாரு, எப்போ பேசலாம் அப்படின்னு இவங்க காத்துட்டு இருக்காங்க. இவங்க வரும்பொழுது எப்படி வராங்கன்னா, இன்னைக்கு இந்த வேலை இருந்தது, அந்த வேலை இருந்தது, இந்த டென்ஷன், அந்த டென்ஷன்ட்டு அப்படியே போறாங்க. இன்றைக்கு நான் கேள்விப்பட்ட பல கேசஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, ஸ்கூல் காலத்திலேருந்தே லவ் பண்ணி, காலேஜில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இன்னைக்கு ஏன் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய மேரிட் லைஃப் போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற வேலைகளை விட்டுட்டு இந்த பொண்ணேன்னு கதியா இருந்த அந்த பையன் இன்னைக்கு கல்யாணமாகி ஒரு வேலை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா, பசங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ நம்ம கேட்கலாம், அப்போ என்ன அன்னைக்கு நமக்கு கமிட்மெண்ட் இல்லை, இன்னைக்கு நம்ம கமிட்மெண்ட் இருக்கு, அப்போ அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்கணுமான்னு? நிச்சயமாக சொல்றேன், தயவு செய்து எல்லா மக்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். நீங்க உங்க கடமையை நல்லா செய்யுங்க, உங்க குழந்தைகளுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் உங்களோட என்னைக்குமே வரப்போறது 2 பேரு. ஒன்று உங்களுடைய உடம்பு, இன்னொன்று உங்களுடைய மனைவி. ஒன்று உடல், ஒன்று மனம். அந்த மனசு, அந்த ஆன்மா அப்படிங்கிறது நம்ம மனைவி தான். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் தான். நீங்க உங்க பசங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் சரி, மற்றவங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் சரி, அதெல்லாம் மனைவிக்கு அடுத்தது தான். அப்படின்னும் பொழுது அன்றைக்கு நம்ம என்ன பண்றோம், படிப்பை விட்டுட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு ஒய்ஃபு வந்துட்டா அப்படின்னும் பொழுது அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படியே பாட்டம்க்கு போயிடுது, அடியில எங்கேயோ போயிடுது. தேடி எடுத்தா கூட கிடைக்க முடியல. அப்ப இந்த லவ் மேரேஜ் பண்ணவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், ஏன் நான் இப்படி நான் இவங்களை செலக்ட் பண்ணேன்னே எனக்கு தெரியல. ஆனா படிக்கிற காலத்துல ஓடி ஓடி லவ் பண்ணி அவங்க தன்னுடைய படிப்பையும் இழந்து இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் இழக்கிறாங்க. லவ் மேரேஜ் பண்ணதுனால வீட்லயும் பிரச்சனை, அப்ப படிப்பு போச்சு, வீட்டில் இருந்த கனெக்ஷன் போச்சு, இன்னைக்கு வாழ்க்கை போச்சு. ஏன் இப்படி போகணும்? இதுக்கு காரணம் என்ன? அப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சிருமா? ஏன் அப்படி குறையுது? ஏன் குறையணும்? ஏன் அது குறையணும்? இதுதான் என்னுடைய கேள்வி.
அது வந்து ஆணுக்கும் இந்த கேள்வி வந்து பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். ஆண்களே, தயவு செய்து உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்க ஒய்ஃபோட உங்க ஒய்ஃபை நீங்க வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுங்க. ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஹக் பண்ணுங்க, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், உங்களுக்குன்னு ஒரு டைம். தயவு செய்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை, உங்களுடைய மென்டல் ரிலேஷன்ஷிப், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுங்க. மக்களே, ஒரு விஷயம் நம்ம வந்து நிச்சயமாக நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். எந்த கடவுளுமே ஆன்மீகம் ஆன்மீகம் கடவுள் அப்படின்ற ஒரு பேரணி வந்து எடுத்துட்டு உன் பொண்டாட்டி கிட்ட கூட பேசாத, நீனும் உன் பொண்டாட்டியும் பக்கத்துல கூட உட்காராதீங்கன்னு எந்த கடவுளுமே நமக்கு சொல்லலை. தயவு செய்து ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வந்து, நான் என் மனைவியோட நான் வந்து பேசாமையே இருக்கேன், ஏன்னா நான் வந்து வளர்ந்துட்டேன், நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு, வந்து வீடு போங்குது, காடு வாங்குது, நமக்கு வந்து தெளிவு வந்துருச்சு. இந்த வார்த்தைகள்லாம் யார்கிட்டேருந்து வருது அப்படின்னா, ஒரு 50-55 வயசு ஆளுகிட்டேருந்து இந்த வார்த்தைகள்லாம், நான் சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் வந்து வருது. ஆன்மீகம் என்பது முற்றிலும் வந்து வேற. நம்ம சம்சாரியா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டியூட்டிஸை கரெக்டாக பண்ணுறது தான். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கு தேவையான எல்லா ஹாப்பினஸையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நம்ம ஆன்மீகம், கடவுள், கோவில், பூஜை இப்படின்னு ஒரு பேரை வச்சு உங்க ஒய்ஃபோட இருக்கிற டைமை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. எந்த சாமியுமே நம்ம கிட்ட வந்து நீ வந்து உன் பொண்டாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, அதெல்லாம் வந்து சாமி குத்தம் அப்படின்லாம் வந்து சொல்லலை. நீ வந்து சாமின்னு வந்து வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுருணும் அப்படின்லாம் வந்து சொல்லவே இல்லை. அந்த மாதிரி எந்த கடவுளுமே வந்து சொல்லலை. அதனால தயவு செய்து நம்மளுடைய இந்து தர்மம் வந்து ரொம்ப அற்புதமான அழகான விஷயங்களை கொண்டது. அதை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதோடைய சரியான கருத்துக்களை சரியா புரிஞ்சோன்னா நம்ம இந்த தர்மத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் ரசிக்க முடியும், அதை வந்து அனுபவிக்க முடியும். அதனால வேலைக்கு போகக்கூடிய ஆண்களே, தயவு செய்து உங்க மனைவியை நல்லா பார்த்துக்கோங்க. 40 வயதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கு வந்து உடல் அளவுல, மனசளவுல நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தோட நீங்களும் மாறி அவளுக்கு இன்னும் பல பிரச்சனைகளை கொடுக்காதீங்க. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அவங்கள காதலிச்சும் போது நம்ம எப்படி இருந்தோமோ அந்த ஒரு லைஃபை, அட்லீஸ்ட் அதில் ஒரு 50% லைஃபையாவது நீங்க உங்களுடைய குழந்தைகள் இருந்தாலும் அந்த பீரியட்ல வாழறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா உங்களாலையும் அது முடியும். நன்றி.